கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கக்குள்ளோ யாவரையும் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் மனுஷனை படைத்தது தேவன். நீ உலகத்தில் சம்பாதிச்சு சாப்பிடு. ஏன்னு சொன்னால், நீங்கள் வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்திருப்பீங்கன்னா, சம்பாதிக்காதவன் சாப்பிடக்கூடாது, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. அப்போ எல்லா மனிதருக்கும் வேலை செய்யணும் இல்லையா? படித்தவரும் படித்து முடித்த உடனே வேலை தேடுவாங்க. ஏதாவது வேலை செய்யணும், உலகத்தில் உயர்ந்திருக்கணும், பணக்காரங்களாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையுமே காண முடியவில்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிக்காமல் எதையோ சம்பாதிக்கிறீர்கள். பொருளை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், உலகத்தில் உயர்ந்திருக்கணும் என்று சொல்லி எண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ சம்பாதிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதை நீ சம்பாதித்தால் இந்த உலகத்தில் நீ உயர்ந்து இருக்க முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதை எது என்று சொல்லி இந்த நாளில் வேதத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தியை சம்பாதித்துக்கொள். அது எப்படி ஞானத்தை சம்பாதிக்கிறது? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அங்கங்கே போய் தொழிற்சாலைக்கு போவாங்க, கம்பெனிகளுக்கு போவாங்க, காடுகளுக்கு போவாங்க, அது பணத்தை சம்பாதிக்க போவாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார், எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விதத்தில் நம்ம அநேகரை பார்க்குறோம், ஞானம் இல்லாமல் எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலக மக்கள்கள் ஞானம் இல்லாமல் எப்படியோ சம்பாதிக்கிறார்கள். அவங்க சம்பாத்திய பணத்தை பொத்தலான பையில போடுறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, வேதத்தில் சம்பாதித்தவர்கள் 4 பேரை குறித்து பார்க்க போகிறோம். விசேஷமாக நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே யாரெல்லாம் சம்பாதித்தார்னு சொல்லி பார்ப்போம். பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளுமே தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளில வேதத்தின் அடிப்படையில தேவன் உண்டாக்கின மனிதன் ஞானம் இல்லாமல் எங்கேயோ ஓடுகிறான், சம்பாதிக்கிறான். ஒரு நாள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியல, அவன் உயர்ந்திருக்க முடியல. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே நமக்கு ஒரு புத்தி மூற்றும்படி நமக்கு ஒரு 4 ஜந்துக்களை நமக்கு முன்பாக காட்டுகிறார். முதலாவது சம்பாதிக்கிறது எறும்பு. ஆண்டவர் சொன்னாரு, நீ எறும்பை பாருப்பா. அது எப்படி எறும்பு சம்பாதிக்கும்? நம்ம நடந்து போகும்போது நம்ம காலுக்குள்ள போனால் எறும்பு செத்து போயிடும் இல்லையா? ஒரு எறும்பு அதிகமாக வந்தால் கையில் அப்படி நசுக்கி கொண்டு விடுவார்கள். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் எறும்பு தண்ணியோடு அடிக்கப்பட்டு போயிருமே. ஆனால் அந்த எறும்புக்கு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை கொடுத்திருக்கார். ஆகவே தான் அவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், மனிதனே இந்த எறும்பை பார்த்தியா, அது ஞானம் உள்ளவைகள், மகா ஞானம் உள்ளவைகள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒரு மனிதனிடத்துல, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்க போய் கற்றுக்கொள்ள முடியும்? ஸ்கூலுக்கா போக முடியும்? பள்ளியில போயா நீங்க படிக்க முடியும்? இல்ல. அந்த நமக்கு ஒரு சத்துவம் இல்லாத செந்து இந்த எறும்பு, அது வழியை நீ போய் பார். அது எப்படி சம்பாதிக்கிறது, அது எப்படி ஞானம் உள்ளதா இருக்கு என்று சொல்லி எறும்பை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் முன்னாக வைத்து அவர் காட்டுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளையில அதில் வாசிக்கும் போது, சோம்பேறியே, முதலாவது நீ எறும்பின் வழியை நீ பார். அது எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தனா, எறும்பின் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பின் வழி எப்படி? எறும்பு வந்து பாருங்க, நமக்கு மாதிரியாக இருக்கிறது, முன்பாக இருக்கிறது. ஆகவே எறும்பு ஒரு நாள் தூங்காது. பார்த்துருக்கீங்களா? எறும்பை பாருங்க, எப்போ பார்த்தாலும் எந்த நைட்டில் எந்த நேரம் போனாலும் எறும்பு ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனுன்னா எதையாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எறும்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எறும்புடைய வீட்டை போய் பாருங்கள். எறும்பு நிறைய இடங்களில் எறும்பு கூடு கட்டியிருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான தானியங்களும் இருக்கும். ஏன்னு சொன்னால் எறும்பு ஞானம் உள்ளவை, அது சேர்த்து வைக்கிறது. அதைத்தான் ஆண்டவருங்க சொல்கிறா, சோம்பேறியே நீ ஏன் தூங்கி கொண்டே இருக்கிறாய்? எறும்பை போல சுறுசுறுப்பானவனாக இருக்க வேண்டும், எறும்பை போல ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும்.
ஆகவே ஆண்டவர் சொன்னா, நீ எறும்பின் வழியை பார், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எறும்பை போல நீ சம்பாதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோடை காலத்துக்கு அது ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி அது ஓடி ஓடி சம்பாதிக்கதான். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக சொல்கிறார், நீ சம்பாதிக்காமல் சாப்பிடக்கூடாது. நிறைய மனிதர்கள் எல்லாம் எவனாவது கொடுக்க மாட்டாங்களா? திருடுறது, பொய் பேசுறது, அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுகிறது, அடுத்தவங்க பொருளை தேடி போகிறது. ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லை. நீ சம்பாதி, எறும்பை பாரு, எறும்பை மாதிரி நீ சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உயர்ந்து இருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எறும்பை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எறும்பை போய் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வரிசையாக நடந்து போகும். சரிங்களா? அந்த எறும்பை என்ன இவ்வளோ யாராவது போய் இடையில ஒரு கோடு போட்டால் கூட அது மறுபடியும் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த எறும்பு மறுபடியும் சேர்ந்துக்கும், சேர்ந்து வரிசையாக போகும். சரிங்களா? இது எதை காட்டுது? ஒரு மனுஷன் தன்னுடைய நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் குறுகலான வழியில் சம்பாதிக்கிறாங்க, குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. அந்த சம்பாத்தியம் இல்லை, நீ நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், எறும்பை பாருப்பா, இந்த எறும்பை மாதிரி நீ சம்பாதிக்க வேண்டும். நீ நேர்மையான வழியில சம்பாதித்தார் கண்டிப்பாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ உயர்ந்திருக்க முடியும். அது மாத்திரமில்ல, எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளை தூக்கிடுச்சின்னு வைங்களேன், அந்த பொருளை அதால் இழுத்துட்டு போக முடியாது. ஆனால் இன்னொரு எறும்பு வரும், அது அப்படியே பின்னால் அப்படியே தள்ளி கொடுத்துட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் அருமையாக இருக்கிறது ஏன் சொல்லுதுன்னா, நீ அநேகருக்கு உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். ஞானம் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எறும்பு இடத்துல போய் நீ ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்ல காரியமே அது சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது, அது நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது, அது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் நமது ஆண்டவர் சொன்ன எறும்பை பார், அதனுடைய வழியை பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்பட. அப்ப அந்த ஞானத்தை எங்கே சம்பாதிக்க முடியும்? நீதிமொழியில் 1:1 வாசிப்போமானால், தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம், நீ ஞானத்தை எங்க போய் சம்பாதிக்க முடியும்? இந்த வேதத்தை நீ வாசிக்கும் போது அவர் உனக்கு ஞானத்தை அருளுகிறார். இதுக்குள்ள வச்சிருக்கிறார் ஞானத்தை, இங்கே வைத்திருக்கிறார். நீ எப்படி சம்பாதிக்க வேண்டும், நீ எப்படி உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை இங்கே வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மனிதர்களுக்கு புத்தி மூட்டும்படியாக ஆண்டவர் இந்த எறும்பை முதலாவது நமக்கு காட்டுகிறார். எறும்பின் வழியை போய் பார், அது சுறுசுறுப்பான வாழ்க்கை செய்யும். நீ சுறுசுறுப்பா, சோம்பேறித்தனமா வேலை செய்யாத. சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவானா. நீ சோம்பேறியா இருக்காத, சுறுசுறுப்பான வேலை, எந்த வேலையானாலும் சரி நீ சுறுசுறுப்பா செய்வாயானா நிச்சயமா அது உனக்கு ஞானத்தை கொடுக்கும். கர்த்தர் நாம. அது மாத்திரமில்ல, எறும்பை போல நீ வரிசையாக நேர்மையாக போய் சம்பாதி. அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாத, அடுத்தவங்க பொருளை எடுக்க வேண்டும் நினைக்காத. நேர்மையா நீ சம்பாதிப்பானால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மாத்திரமில்ல, கோடை காலத்தில் கஷ்டம் நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அன்னைக்கே அழிக்காத, சேர்த்துவை என்று சொல்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானா, இயேசு கிறிஸ்து 2 மணி 5 பத்தியும் 5000 பேருக்கு பங்கிட்டார். ஆனால் மீதியான துணிக்கைகளை அவர் சேர்த்து வைக்கிறார். மீதியான துணிக்கைகளை சேர்த்து 12 கூட நிறைய எடுத்து 12 சீசர்களோட தலையில் வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அருமையான கர்த்தர். ஏன் அவர் நினைச்சா அவரால் எத்தனையோ கூட நிறைய அப்பங்களை தயாரிக்க முடியுமே, அவர் சொன்னா போதுமே கிடைக்குமே. ஆனால் அவர் சேர்த்து வைக்க முடியாது சொல்றார். இன்றைக்கும் அநேகர் அன்னைக்கு ஒன்றா அப்படியே தூக்கி எறிஞ்சிட வேண்டியது, அன்னைக்கு போய் சாராய கடைக்கு போக வேண்டியது, ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியது, எல்லாத்தையும் அன்னைக்கு அழிச்சிட வேண்டியது. ஒரு ஆண்டோடைய பிள்ளை நீ ஞானமாக இருப்பாயானா நீ சேர்த்து வைக்க வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, எறும்பு தூங்காது, நீ தூக்கத்தை விரும்பாதே. நீ தூக்கத்தை விரும்பினா நீ ஆகாரம் இல்லாமல் தரித்திரப்பட்டு போய் விடுவாய். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். அது மாத்திரமில்ல, எறும்பின் இடத்துல 5 குணத்தை கற்றுக்கிறோம். அது ஒற்றுமையாக இருக்கும். ஒரு எறும்பு ஒரு பொருளை தூக்க முடியும்னா பின்னாலே ஒரு எறும்பு போய் அதை அப்படியே தள்ளி கொண்டே போகணும். எறும்பை போய் பாருங்கள், எறும்பின் வழியை போய் பாருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீ எறும்பை பார்த்து ஞான காரியங்களை ஆண்டவருக்கு நமக்கு சொன்னார். நீ எறும்பு. 30ஆம் அதிகாரம் 24 வாசிப்போமனா. பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான் கொண்டு அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும். இப்படி 4 ஜந்துக்கள். அந்த 4 ஒரு பெரிய யானையை நமக்கு காட்டவில்லை. உலகத்துக்கு தானே பெரிய ராஜாக்கு நாட்டு காட்டுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லி சிங்கத்தை காட்டவில்லை. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜீவன்கள் ஆண்டவர் நமக்கு காட்டலப்பா. சத்துவம் இல்லாத ஜந்துக்களை நமக்கு காட்டுகிறார். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது எழும்போது 119வது சங்கீதம் 25வது வசனத்துல, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது வசனம், அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்கிறான், உம்முடைய வசனம் தான். இந்த வசனத்தை நீங்க ஒரு நாளும் சம்பாதிப்பீர்களானா, இதை வாசிப்பீர்களானா, இது உங்களை உயிர்ப்பிக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமம், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். 119 130 வசனம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 119 130, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவளாக்கும். அருமையான கர்த்தருடைய பேதையான பிள்ளையா இருக்கிறாயா, உனக்கு உணர்வை கொடுக்கிறதான இந்த வார்த்தை, இதை நீ சேர்த்து வை. இதை ஞானம், இதை சேர்த்து வை, உன் இருதயத்தில் சேர்த்து வை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஆக்கியோ நமக்கு அழகாக எழுதுகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம்னா, இந்த வார்த்தையை நீ சேர்த்து வைப்பாயானா அது உனக்கு எப்படி இருக்குதா, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஞானமுள்ள மனிதன் அப்படி வேதத்தை சேர்த்து வைக்கான். வேத வார்த்தைகளே அது எப்படின்னா அப்படியே பனித்துளி போல இறங்குமா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இதை மறந்து விடாதீர்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் அழகாக சொல்கிறார், சாலமோன், என் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். 5:7, ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். இதை சேர்த்து வைக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே உனக்கு அவர் முன்னாக காட்டுகிறது இந்த எறும்பு, சத்துவம் இல்லாத ஜந்து. 2ஆவதாக அவர் காட்டுகிறது உனக்கு குளிமுசல். அது பாருங்க, நாங்கள் சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழியில் பார்த்தீங்கன்னா இப்படியே அங்கங்கே குழி இருக்கும். அதில் போய் இப்படியே ஒரு நூலில் அப்படி ஒரு கல்லை கட்டி இப்படி போட்டோன்னு வைங்களேன், அது அவனுக்கு உள்ளே இருந்து அப்படியே ஒரு முயல் குஞ்சிட்டுவாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது பாருங்களேன், குளிமுசல்னு சொல்லுவாங்க. அது அப்படியே வரும் பாருங்களேன். அதே மாதிரி ஒரு குளிமுசல் அதை நமக்கு காட்டு. அது ஜத்து அப்படி மிதிப்பட்ட போயிடும். இப்போ அது என்ன பண்ணுதான் வாசிப்போம். நீதிமொழிகள் 30:26, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும் மகா ஞானம் உள்ளது. முதலாவது எறும்பு ஞானம் உள்ளவை. 2ஆவது தன் வீட்டை கண்மலை மேல கட்டுகிறது. ஏன்னா கீழே அங்க இருந்தானா நான் என்ன ஆகிரும், அது அழிக்கப்பட்டு போயிடும், அதுக்கு தெரியும். ஆகவே தன் வீட்டை கண்மலையின் மேல கட்டுற குளிமுசல்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12 13 நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கண்மலை என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த கண்மலையிலிருந்து
தேன் வடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இந்த குளிமசல் பார்த்துச்சே கண்மலையிலே தன் வீட்டை கட்டுகிறது. 2 சாமுவேல் 22 47 வசனத்தை வாசிப்பேரனா. இந்த கண்மலையாகிய நமது ஆண்டவர் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் கண்மலை, நமது ஆண்டவருக்கு பேர் கண்மலை. இந்த கண்மலை மேல கட்டவிடவன், வீடு கட்டுகிறவன் புத்தி உள்ள ஒரு மனுஷன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குளிமசலுக்கு மகா ஞானம். நான் அங்கங்க கீழெல்லாம் அங்கங்க வீடை கட்டியிருந்தேன் வையா, என் வீட்டை மனுஷன் வந்து என்ன பண்ணிடுவான், அழிச்சிருவான்னு அவருக்கு அந்த அந்த குளிமோசல் அறிந்து தன் வீட்டை கண்மலை மேலே கட்டுகிறது. அருமையான கர்த்தர்களே, இது எதை காட்டுது என்று சொன்னா, நம்முடைய வீடு கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அவரே கண்மலை. ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 7:24 வசனத்துல ஒரு மனுஷன் வீடு கட்டுகிறதை பத்தி சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின, கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தி உள்ள மனுஷன். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவனோ, அதன்படி செய்கிற மனுஷன் எவனோ, அவன்தான் புத்தி உள்ளவன், அவன்தான் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டினவன் என்று சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிற அருமையான கர்த்தர் பிள்ளைகளே. ஆகவே வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்முடைய வீடு இங்கே இல்லை, பரலோகத்தில் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்ம ஞானம் உள்ளவர்களாக, ஆண்டவர் நமக்கு நீ ஞானமுள்ள பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு 4 ஜந்துக்களை முன்பாக வைக்கிறார். மகா ஞானம் உள்ளவை இந்த குளிமொசல். அடுத்து ஞானம் உள்ளவைகள் கர்த்தர் 30:27 வாசிப்போம். நீதிமொழிகள் 30:27 வாசித்தால், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். ஆமென். இப்போ 3வதாக சொல்லுகிறார் பவுஞ்சு பவுஞ்சாக. நீங்களா அந்த கோடை காலத்துல எல்லாம் நீங்க பாப்பீங்கன்னா நிறைய பறவைகள் சேர்ந்து போகும். அதுக்கு வெட்டுக்கிளி என்று வேதத்தில் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது பகுஞ்சு பவுஞ்சாக புறப்படு. அதுக்கு ராஜா இல்லை, அதுக்கு இப்படி போ என்று சொல்ல ஆளும் இல்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இது எதை காட்டுது என்று சொன்னா, ஆண்டோடைய பிள்ளைகள் ஒருமித்து வாழ வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 133:1 வாசம், ஒருமித்து வாழ வேண்டும், அதுதான் தேவனுக்கு பிரியம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆமென், அல்லேலூயா. ஒருமித்து வாழ வேண்டும். அந்த வெட்டுக்கிளிகள் மகா ஞானம் உள்ளவைகள். பாருங்க, அது தனித்தனியா போகாது, அது சேர்ந்துதான் போகும். அது ஒற்றுமையா வாழ்கிறது. ஒரு ஆண்டவுடைய பிள்ளையும் ஒற்றுமையாக ஞானமா நீ இருப்பாயனா எல்லாரிடத்திலும் சகோதரிடத்தில் அன்பாய் இருப்பாய், உன் பக்கத்து வீட்டு இடத்து அன்பாய் இருப்பாய், உன் சொந்த பந்த இடத்தில் அன்பாய் இருப்பாய், உன் சபை மக்கள் இடத்தில் நீ அன்பாய் இருப்பாய், ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்வாய். அதுதான் மகா ஞானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வதாக ஒன்று சொல்கிறார். 30:28 வாசிப்போமானால் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 30:28 சிலந்தை பூச்சியை குறித்து நமக்கு சொல்லுகிறார். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சி. அது சத்துவமில்லாத ஜந்துப்பா, சத்துவமற்ற ஜந்துப்பா. அது தன் வீட்டை கீழே எங்க கட்டுங்க. வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி பூச்சி பார்த்தீங்கன்னா அங்காம மேலதான் இருக்கும். ஏன்னா கீழே இருந்தா அந்த என்ன பண்ணிடுவான், அடிச்சு விரட்டிடுவான், அதுக்கு தெரியும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எங்க இருக்க வேண்டும், உயரத்துல தான் இருக்க வேண்டும். கீழே பார்க்கவே கூடாது. இந்த பூமியின் வாழ்க்கையை பார்க்கவே கூடாது. இந்த பூமி எனக்கு அது வேணும் இது வேணும் நினைக்க கூடாது. நம்முடைய வீடு அங்க பரலோகத்தில் இருக்க வேண்டும். ஆகவேதான் பிலிப்பியர் 3:20 பவுல் நமக்கு சொல்லும் போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு குடியிருப்புன்னு ஒண்ணு உண்டனா பரலோகத்துல. அதை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல அது வாங்கணும் இது வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் உலகத்தையே நீ பார்க்காத. உனக்கு குடியிருப்பு உண்டு பரலோகத்தை. அதை பவுல் நன்றாக அறிந்திருந்தபடியால் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், வீடு பரலோகத்தில் உண்டு என்று சொல்லி கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவானிலே சுவிசேஷம் 14
2 வாசிப்போம் என்றால், என் பிதாவின் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல, நம்முடைய வீடோ பரலோகத்துல. ஆகவே அதை நோக்கி பாருங்க, அதுதான் நமக்கு நித்தியமான வீடு. ஆகவேதான் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவர் சொல்கிறார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில ஆண்டவர் நம்முடைய வீடு எங்க இருக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே 4 ஜந்துக்களை குறித்து இன்று நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 4 ஜந்துக்கள் மகா ஞானம் உள்ளவைகள். என்னது? எறும்பும் குளிமுசலும் வெட்டுக்கையும் சிலந்தி பூச்சியுமே. பாருங்க, இந்த 4மே சத்துவமற்ற ஜந்து. ஆனா அந்த 4ஐயும் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். மகா ஞானம் உள்ளவப்பா. அதோடைய வீட்டை எங்க கட்டுகிறது? அது பரலோகத்தில் தன்னுடைய வீட்டை கட்டு. ஆகவேதான் அவர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் நம்ம சொல்லும்போது, நம்ம வீடோ பரலோகத்திலே நமக்கு உண்டு. 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பரலோகத்தில் ஒரு வீடு உண்டப்பா. ஆகவேதான் சொல்கிறாரு, அந்த சிலந்தி பூச்சியை பாரு, அது ஒரு நாள் கீழே பார்க்காது, அது ஒரு நாள் வீடை கீழே கட்டாது, அது மேலேயே தான் கட்டும். அரசருடைய அரண்மனைகளில் தான் மேலே பார்த்த. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்பட. ஆனால் அந்த பரலோகத்தில் வீட்டில் வாசம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது நமக்கு அழகாக நிலை போட்டுகிறார். 84வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த பாக்கியமான இடத்துக்கு நம்ம போக வேண்டுமானா இந்த 4 ஜந்துக்களை நீங்க கவனித்து பாருங்கள். எறும்பு எப்படி இருந்துச்சு, வெட்டுக்கிளி எப்படி இருந்துச்சு, குளிமசல் எப்படி இருந்துச்சு என்று சொல்லி ஒரு ராபாலாபா ஷபா, நீங்க அந்த 4 ஜந்துக்களையும் நீங்க உற்று நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் கொடுங்க என்று கேட்பீங்களானா இந்த உலகத்துல நீங்க நீடித்து இருக்கும்படி கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். உங்க தேவைகளெல்லாம் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறப்பா, மே துதிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரியா, பூமியில சிறைவைகளாக இருந்தோம். மகா ஞானமுள்ளவர்கள் 4 உண்டப்பா. அவர் ராபா லாபாஷபா எங்களுக்கு புத்தி மூட்டும்படி இந்த ஞான ஜந்துக்களை எங்களுக்கு இந்த நாளையில ஏசப்பா நீங்கள் அறிவுப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த 4 ஜந்துக்களும் சத்துவமற்ற ஜந்துக்களாக இருந்தோம். ஏசப்பா, அது கண்மலை மேலே வீட்டை கட்டுது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அரசர் மாளிகையில அது தன்னுடைய வீட்டை கட்டி கொண்டு இருக்குது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எறும்பை போல ஆண்டவரே சுறுசுறுப்பாகும் ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு மகிமையாக வெட்டுக்குழிகளை போல பவுஞ்சிலாகும் ஒற்றுமையாக இந்த உலகத்தை நாங்கள் வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரிக்க கிருபைதாங்க. இந்த நாளையில ஆண்டவர் எங்களோடு பேசினதுக்காக இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே மகா ஞானமுள்ள அந்த ஜந்துக்களை போல இந்த உலகத்தில் ஞானமுள்ளவர்களாக இருந்து நாங்கள் எங்களுடைய வீடாகிய பரலோகத்தில் எங்களுக்கு வீடு இருக்கு அப்படின்னா நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபைதாங்க. வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்றோம். எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தை சுதந்திரிக்க கிருபைதாங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9784289982 மற்றும் 9842050930.